வெல்கம் டு மம்மி மசாலாஸ். இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் கேசரி பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து ரவை நான் வந்து ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் வந்து ஒரு 7லேருந்து 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை, முந்திரி, ஏலக்காய், பாதாம். ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம ரவையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரவையை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ரவையை. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணணும். இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணாலே ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா பொன்னிறமாகிடும். அதுக்காக கருக விட்டுறக்கூடாது ரவையை. ஸோ கரெக்டாக இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் ரவையை வந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினா போதும். ரவை வந்து ஹீட்டாக இருக்கணுமே தவிர கருகக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஹீட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் நம்ம வந்து ரவை வறுத்துக்கிட்டே இருக்கணும். கிண்டுறதை விட்டுட்டோம் அப்படின்னா ரவை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடும். இப்போ ரவையை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த பிளேட்டில் ரவை எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் அளந்த அதே கப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கப் வந்துட்டு உங்களுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அரை கப் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ரவை எடுத்திருந்தேன். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு கொதிச்சா போதும். எப்போவுமே கேசரி செய்யும் போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவை வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு கட்டியாக ஆகாமல் உங்களுக்கு நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரவை வந்துட்டு நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வாட்டர் மெலனை வந்துட்டு தனியாக எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். வாட்டர் மெலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ml வந்து நீங்கள் வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு அரை கப் ரவைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அளந்த பவுல்லே நான் வந்துட்டு ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஜூஸ் வந்து ஒரு 150 ml ஜூஸ் வரும் நம்மளுக்கு. வாட்டர் மெலனில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாட்டர் மெலன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதோடைய ஜூஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ கேசரியில் வந்துட்டு ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அப்படியே வாட்டர் மெலன்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதோடைய ஜூஸ் மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதோடைய ஜூஸை வந்து இப்போ நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரவை வந்துட்டு கேசரி செய்யும் போது நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம் இதை மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நட்ஸ் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டேபிள் ஸ்பூனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள். ரவை ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம திராட்சையை போட்டுடலாம். நான் வந்து கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒயிட் திராட்சை கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இதை அப்படியே இடித்து கூட நீங்கள் சேர்க்கலாம். பாதாம், முந்திரி நீங்கள் அப்படியே இடித்து கூட போடலாம். எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு நட்ஸ் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் நட்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளேவருக்காக நான் நட்ஸ் போட்டிருக்கேன். நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். அதை விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். திராட்சை மட்டும் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். மீதி முந்திரி, பாதாம்னா உங்களுக்கு அதிலே வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். ஸோ திராட்சை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ வந்துட்டு இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஹீட் பண்ண ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ண தண்ணி வந்து கொதிக்க விட்டுருந்தோம்.
அது 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிடுச்சு தண்ணி. அதில் வந்துட்டு நம்ம வச்சுருந்த ரவையை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரவையை மிக்ஸ் பண்ணிட்டோம். ரவை வந்துட்டு கிண்டிக்கிட்டே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், அப்படியே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கிண்டிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் தான் ரவை வந்துட்டு நல்லா உங்களுக்கு கெட்டி வராமல் ரவை நல்லா உங்களுக்கு இதுவாக இருக்கும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். ஸோ ரவை வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம்லேருந்து ஒரு 8 நிமிஷம் நீங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ரவை நல்லா வெந்துடும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரவை வந்துட்டு வெந்திருக்கான்றது. உங்களுக்கு கட்டி விடாமல் நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தால் தான் கேசரி வந்து உங்களுக்கு நல்லா அல்வா மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இல்லைனா அப்படியே கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம 2 ஏலக்காய் போட்டிருக்கோம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏலக்காய் போட்டிங்கன்னா அந்த சுகர்லேயும் ரவையிலையும் உங்களுக்கு ஏலக்காய் நல்லா ஊறி அந்த ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பிஞ்ச் ஏலக்காய் வந்து நான் லேசாக தட்டி உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5 நிமிஷம் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே கிண்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரவை வந்துட்டு ரவையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி அது கூட நெய் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு வெந்திருக்கணும். ஸோ எப்போவுமே ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். ரவை வேகிறதுக்கு முன்னாடி சுகர் ஆட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். 5 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரவை வெந்துருச்சு. இதில் எந்த கட்டியும் கிடையாது. உங்களுக்கு ரவை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ்ங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் யாரா கெஸ்ட் வந்திருக்காங்க எதனா ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதில் வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கருப்பட்டிலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இன்னும் கலர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. ஸோ ஃபுட் கலர் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. வெறும் வாட்டர்மெலனோட ஜூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிங்கிஷாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேசரியோட நேச்சுரல் கலராகவே நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நம்ம எதுவுமே ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் குழந்தைங்கலாம் வந்துட்டு நிறைய பேர் நம்மளுக்கு சாப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு நம்ம கேசரியில் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச திராட்சை, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் மட்டும் விடுங்க போதும். 5 செகண்ட் விட்டுட்டு இது இறக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு, இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ண கீ. ஸோ பசும்பால் தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பசும்பால்லேருந்து எடுத்த நெய் தான் இது வந்துட்டு. அதனால் உங்களுக்கு நெய் வந்துட்டு நல்ல வாசனையாக கூட இருக்கும். நீங்களும் பசு நெய் கிடச்சா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேசரி எந்த ஸ்வீட் செஞ்சாலும் பசு நெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பசு நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. அவ்வளோதான், கேசரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வாட்டர்மெலன் கேசரி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ். நீங்கள் யாரா கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.